bringing me here today to praise the Lord with you. தேவன் என்னை இன்று உங்களோடு கூட கூட்டி வந்து உங்களோடு கூட தேவனை துதிக்கும்படியாக கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். And to fellowship with you. உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக கொடுத்த நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். Now we often say God is on the throne. நாம் அடிக்கடி சொல்லுகிறோம் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று. But on which throne? ஆனால் எந்த சிங்காசனத்தில்? There is no doubt he is sitting on the throne in heaven. அவர் பரலோகத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. But there are thrones in our hearts, in our homes, and in our church. ஆனால் சிங்காசனங்கள் நம்மளுடைய இருதயத்திலே, நம்மளுடைய குடும்பங்களிலே, நம்மளுடைய சபையிலே அவருடைய சிங்காசனம் உண்டு. Now we see here in the last chapter of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்திலே, last chapter of the Bible, வேதத்தின் கடைசி அதிகாரத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். Here we see the picture, in verse chapter 21 and 22 we see the picture of the New Jerusalem, the church. வெளிப்படுத்தின விசேஷம் 21 22 அதிகாரம் புதிய எருசலேம் சபையாகிய அந்த புதிய எருசலேமை குறித்ததான ஒரு படத்தை நமக்கு காண்பிக்கிறது. That is the bride of Christ. அது தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய வார்த்தை. Bride, கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. and the church is the bride. சபை மணவாட்டியாக இருக்கிறது. We are the bride of Christ. நாம் கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக இருக்கிறோம். And this is the picture of the bride, the church. ஒரு சபையினுடைய ஒரு மணவாட்டியினுடைய படம் இதுவாக இருக்கிறது. We read in chapter 22 verse 1. 22 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். Here we can see clearly the triune God in heaven, in the New Jerusalem. புதிய எருசலேமிலே வெற்றி உள்ள ஒரு தேவனை, triune God. திரியேக தேவனை நாம் இங்கு பார்க்கிறோம். You see the Father, the Son Lord Jesus Christ, the Lamb, and the Holy Spirit. பிதாவை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆட்டுக்குட்டியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நாம் இங்கு பார்க்கிறோம். John says, then he showed me a river of water of life, clear as crystal, coming from the throne of God and of the Lamb. 22 அதிகாரம் 1 வசனத்திலே பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். So here is a throne of God and of the Lamb. இங்கு தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ஒரு சிங்காசனத்தை நாம் பார்க்கிறோம். This is the picture of the church. இது ஒரு சபையினுடைய ஒரு சித்திரம். God the Father, he is on the throne. பிதாவாகிய தேவன் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். And the Lamb of God, Jesus Christ, he is on the throne. ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். And from that throne flows a river, a water of life, which is the picture of the Holy Spirit. அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, அது பரிசுத்த ஆவியானவர், அது புறப்பட்டு வருகிறது. So that is a picture of the church we could see in the last page of the scriptures. ஆகவே வேதத்தின் கடைசி பக்கத்திலே ஒரு சபையினுடைய ஒரு படத்தை, ஒரு சித்திரத்தை நாம் பார்க்கிறோம். So that is how that should be in all churches, in our church, in the church in Ponmar also. இப்படித்தான் எல்லா சபைகளிலும் இருக்க வேண்டும். பொன்மாரில் உள்ள சபையிலும் அப்படியாகவே இருக்க வேண்டும். God the Father on his throne, the Lamb of God on his throne, and from the throne the Holy Spirit of God flowing as a river and blessing us and blessing those all around. ஆகவே பிதாவாகிய தேவன் அவர் சிங்காசனத்திலே இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அவர் சிங்காசனத்திலே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக புறப்பட்டு வந்து நம்மையும் ஆசீர்வதித்து இங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சபையாக, அப்படிப்பட்ட ஒரு இடமாக நாம் இருக்க வேண்டும். But this is only a picture. ஆனால் இது ஒரு சித்திரம்தான். The reality is, ஒரு யதார்த்தம் என்னவென்றால், this will be true, what this word says will be true if the same thing is true of my own life and in my home life. இந்த சபையினுடைய இந்த சித்திரமானது எப்பொழுது உண்மையாக இருக்கும் என்றால், என்னுடைய சொந்த வாழ்க்கையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் இதே விதமாக உண்மையாக இருக்கும் என்றால் இதுவும் உண்மையாக இருக்கும். If God is on the throne of my heart, என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருப்பார் என்றால், Jesus is supreme in my life, என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மேன்மையாக இருப்பார் என்றால், and the same thing in our homes. நம்முடைய குடும்பத்திலும் அதே விதமாக, if we give the throne of our home to Lord Jesus Christ, நம்முடைய குடும்பத்தின் சிங்காசனத்தை கிறிஸ்துவாகிய இயேசுவினிடத்திலே நாம் கொடுப்போம் என்றால், then it will be true of our church. அப்பொழுது நம்முடைய சபையை குறித்தும் அது உண்மையாக இருக்கும். So where is the Lord today? ஆகவே தேவன் இன்று எங்கு இருக்கிறார்? In our life, in our home and in the church. Where is he? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே தேவன் எங்கு இருக்கிறார்? We can imagine God is amidst us. நம் மத்தியிலே தேவன் இருக்கிறார் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். That he is on the throne, God the Father on the throne, Lamb of God on the throne, the church, and the Holy Spirit flowing as a river. பிதாவாகிய தேவன் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுள்ள நதியாக பாய்ந்து வருகிறார் என்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். But as we see in Revelation chapter 3, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்பது போல, one of the 7 churches, 7 சபைகளிலே ஒரு சபைகளுக்கு the Lord was standing outside the church. அந்த சபையில் ஒரு சபையிலே அவர் வெளியே நிற்கிறார். So that is also something true. அதுவும் கூட ஒரு உண்மைதான். As we grow in the Lord, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக, நாம் கர்த்தருக்குள்ளாக வளரும் பொழுது, the enemy will always try to oppose us. சத்ருவானவன் எப்பொழுதுமே நமக்கு எதிர்த்து நிற்பான். He will try to sidetrack us and deceive us. நம்மை திசை திருப்ப பார்த்து நம்மை வஞ்சிக்க அவன் முயற்சிப்பான். What is the purpose of his deception? அவனுடைய வஞ்சனையின் நோக்கம் என்ன? If you have a real desire to wholeheartedly follow the Lord, நாம் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ளாக இருக்கும் என்றால், the purpose of the deception of the devil is to lead us astray from the simple and the pure devotion to the Lord. நாம் முழு இருதயம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நாம் இருப்போம் என்றால், சாத்தானுடைய முழு வஞ்சகமும் எப்படி இருக்கும் என்றால், அந்த சாதாரணமான அந்த எளிமையான தெய்வ பக்தியிலிருந்து நம்மை திசை திருப்ப வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கும். I want to have this as a yardstick for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு இதையே நான் ஒரு அளவுகோலாக வைத்துக் கொள்கிறேன். If the longing for Lord Jesus is decreasing or missing in my life, இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த ஏக்கம் என்னுடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டிருக்கும் என்றால், or if it is missing, அல்லது இல்லாமல் போகிறது என்றால், my whole Christian life is zero. என்னுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் பூஜ்யமாகி விடுகிறது. One day it will definitely become zero. ஒரு நாளிலே அது நிச்சயமாக பூஜ்ய நிலைமைக்கு வந்துவிடும். Yeah, the devil knew that.
அதை சாத்தான் நன்றாக அறிந்திருந்தான். If I could take the longing in the hearts of Christians, that is enough for him. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த ஏக்கத்தை நான் எடுத்து விடுவேன் என்றால் அது போதும். His target is to take away the simple and the pure devotion from our hearts. நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த எளிமையான அந்த சுத்த பக்தியை அவன் எடுத்து விட வேண்டும் என்பதே அவனுடைய குறிக்கோள். And if the devil could keep us in that place where we do not have any longing for the Lord, if that goes on and on, ஆனால் அந்த நிலைமையிலேயே ஒரு தேவன் மீது ஒரு பற்றுதல் இல்லாத ஏக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நம்மை வைத்திருப்பான் என்றால், in our homes or in the church, குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது நம்மளுடைய சபை வாழ்க்கையிலோ, in my own life, the Lord will not immediately, but one day He will withdraw His presence. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஒரு நாளிலே தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அவர் நீக்கி விடுவார். So where is the Lord in my personal life and in my family life? ஆகவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தேவன் எங்கு இருக்கிறார்? That's a question we have to ask ourselves today. That's a question the Lord asked me. அந்த ஒரு கேள்வியை தான் தேவன் என்னிடத்திலே கேட்டார். We have to answer that question. நாம் அந்த கேள்விக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். The most important thing about a church is, as brother Zach says, ஜாக் சொல்லுவது போல ஒரு சபையை குறித்து ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், it is the presence of God. தேவனுடைய பிரசன்னம். Is the Lord in my life? அவர் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவாக ஆண்டவராக இருக்கிறாரா? Is the Lord sitting on the throne, my heart, throne of my heart? என்னுடைய இருதயத்திலே முழுவதுமாக கிறிஸ்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறாரா? In my home and in my church, என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சபையிலும், today and every day, இன்றைக்கும் என்றென்றைக்கும். The Old Testament and the New Testament teaches us that we may lose the presence of God in our lives and in the church. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், நாம் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபை வாழ்க்கையிலும் நாம் இழந்து விட முடியும். In other words, He may depart from our home and from our church. அல்லது வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்திலிருந்தும் நம்முடைய சபையிலிருந்தும் அவர் வெளியே சென்று விடுவார். No, one of the clearest example we see in Revelation chapter 3 in the Laodicean church, the Lord was standing outside. ஒரு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிகா சபையிலே இயேசு கிறிஸ்து வெளியே சென்று, அவர் சபையை விட்டு வெளியே சென்று இப்பொழுது வெளியே நிற்கிறார். Why did the Lord has to leave the church? ஏன் கர்த்தர் சபையை விட்டு வெளியே செல்ல வேண்டும்? Why should the Lord leave my home? ஏன் என்னுடைய குடும்பத்தை விட்டு அவர் வெளியே செல்ல வேண்டும்? Why should He withdraw His presence from the church and my home? குடும்பத்திலிருந்தும் சபையிலிருந்தும் ஏன் அவருடைய பிரசன்னத்தை அவர் விலக்கிக் கொள்ள வேண்டும்? If we lose the pure and simple devotion in our life, and if that goes on continuously, we keep on losing that, one day He may withdraw His presence. அந்த எளிய அந்த தூய பக்தியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்து அதை தொடர்ந்தேச்சையாக இழந்து கொண்டே இருப்பேன் என்றால், தேவன் ஒரு காலகட்டத்திலே தம்முடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் விலக்கிக் கொள்வார். So we may learn from the mistakes of others that we see in the scriptures. ஆகவே வேதத்திலே நாம் பார்க்கக்கூடிய மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். So if you avoid them, we can keep the presence of the Lord in our life, in our home and in the church. அதை நாம் தவிர்த்து கொள்வோம் என்றால், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். We all start our life well, Christian life well. நாம் எல்லோருமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நன்றாய் ஆரம்பித்தோம். We were so gripped by the love of God. நாம் தேவனுடைய அன்பினாலே மிகவும் பிடிக்கப்பட்டு இருந்தோம். We realized we were worse sinners. நாம் மோசமான பாவி என்பதை நாம் உணர்ந்திருந்தோம். We realized we deserve only hell. நாம் நரகத்துக்கு மாத்திரமே பாத்திரவான் என்ற உணர்வு கொண்டிருந்தோம். And the Lord Jesus in His mercy, He took our place, died for us and forgave us and cleansed us.
இயேசு கிறிஸ்து தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு நமக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்டு கொண்டார். So we all started well. நாம் எல்லோருமே நன்றாய் ஆரம்பித்தோம். Here is a man we read in 1 Kings chapter 3. ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே இங்கு ஒரு மனுஷனை குறித்து நாம் I வாசிக்கிறோம். want to show the example of Solomon. We can learn from his mistakes. அவனுடைய தவறுகளிலிருந்து நாம் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். You know what a devotion he had initially. அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்திலே எப்படி ஒரு தெய்வ பக்தியை அவன் கொண்டிருந்தான். We read in 1 Kings chapter 3 verse 3. ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It says Solomon loved the Lord. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, He loved the Lord. அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். And not only that, we read in verse 7. அது மாத்திரமல்ல 7ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். He was very small in his own eyes. அவன் தன்னுடைய பார்வையிலே அவன் சிறியவனாக இருந்தான். In the last part it says, I am but a little child. கடைசி 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே நானோ என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். I am but a little child. நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். This is what a king is saying. இதை ஒரு ராஜா சொல்லுகிறார். Lord, I am but a little child. He was so small in his own eyes. அவன் தன்னுடைய பார்வையிலே மிகவும் சிறியவனாக இருந்து, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். And the king says, Lord, I do not know how to go out and come in. அந்த ராஜா சொல்லுகிறார், நானோ என்றால் போக்குவரத்து அறியாத ஒருவன். What a opinion he had about himself. தன்னை குறித்ததான ஒரு மனப்பான்மை, எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவன் கொண்டிருந்தான். And when the Lord asked him about what he would ask him, கர்த்தர் அவனிடத்திலே இப்பொழுது நீ எதை கேட்க போகிறாய் என்று அவனிடத்திலே கேட்கும் பொழுது, he said in verse 9, Lord, give your servant an understanding heart. Verse 9. 9ஆம் வசனத்திலே அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். He was not asking for riches. அவன் ஐஸ்வரியத்தை அவன் கேட்கவில்லை. He was not asking God, Lord, I would like to enjoy the earthly pleasures in my life. இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கவில்லை. Lord, give your servant an understanding heart. ஆண்டவரே, உம்முடைய அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறான். He said, Lord, I need discernment. ஆண்டவரே, எனக்கு விவேகம், நிதானிக்கக்கூடிய அந்த கிருபை வேண்டும். That's what, to give me understanding heart to judge your people, to discern between good and evil. ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவன் சொல்லுகிறான். And we know he built a temple for the Lord. தேவனுக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்டினான் என்பதை நாம் அறிவோம். And his prayer life was very, it was fantastic. அவனுடைய ஜெப வாழ்க்கை ஒரு 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 அற்புதமான ஒரு வாழ்க்கை. What he prayed in chapter 8, 1 Kings chapter 8 was so wonderful. ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே அவன் ஜெபித்த ஜெபம் ஒரு அருமையான ஒரு ஜெபம். And the Lord heard that prayer and answered it. அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுக்கிறார். Fire came down. அக்கினி மேலிருந்து வந்தது. We read in the glory of the Lord filled the place. அந்த இடத்தை, verse 11, chapter 8 verse 11. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம் வாசிக்கிறோம். Glory of the Lord filled the house of the Lord. And we read in 1 Chronicles, the same passage in 1 Chronicles, the fire came down from heaven. இதே பகுதியை 1 நாளாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பரத்திலிருந்து அக்கினி வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். And the Lord said in chapter 9, 9ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், verse 3, 3ஆம் வசனம், he says, my eyes and my heart will be there perpetually in the temple. The last part of verse 3, chapter 9 verse 3.
9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கடைசியிலே என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இந்த ஆலயத்தின் மீது இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். You know why? ஏன் தெரியுமா? He had such a devotion to the Lord. தேவன் மீது அவ்வளவு பக்தியை அவன் கொண்டிருந்தான். His focus was only the name of the Lord should be glorified. அவனுடைய முழு நோக்கமும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதாகவே இருந்தது. If he had some other motives, அவனுக்கு வேறே ஒரு எண்ணம் கொண்டிருந்திருப்பான் என்றால், if he had sought something for his own, for himself, தனக்கென்று ஏதாவது ஒன்றை அவன் நாடி இருப்பான் என்றால், I don't think the Lord would have attested his prayer by filling the temple with the glory of God. அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் விதமாக தேவன் நிச்சயமாக அக்கினியை அனுப்பி தேவாலயத்தை நிரப்பி இருக்க மாட்டார். See, we read in chapter 8 verse 43. 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். There is a phrase here. There is a phrase in verse 43. 43ஆம் வசனத்திலே ஒரு பதம் இருக்கிறது. He says, you know, in order that all the people of the earth may know your name, to fear you. பூமியின் ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும், all the people of the earth may know your name and fear you. நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக, all the people of the earth may know your name. இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உம்முடைய நாமத்தை அறியட்டும். Even in verse 20 also, 20ஆம் வசனத்திலும் கூட, he is concerned about have built the last part, have built the house for the name of the Lord. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். And again in verse 60, மீண்டுமாக 16ஆம் வசனத்தில், so that all the people of the earth may know that the Lord is God, there is no one else. 860. 60ஆம் வசனம், அவர் நான் கர்த்தருக்கு தமது நியாயத்தை, அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதாக. No. So that all the people of the earth may know that the Lord is God. You can translate. 59, maybe 59. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக. That was, he had such a pure and simple devotion to God. இப்படிப்பட்டதான ஒரு எளிமையான ஒரு தூய பக்தியை அவன் கொண்டிருந்தான். Then came fame. அதற்கு பின்பாக அவனுக்கு புகழ் உண்டாகிறது. You know, everybody started knowing about him. எல்லோருமே அவனை குறித்து அறிய ஆரம்பிக்கிறார்கள். So it says in chapter 10 verse 23, 10:23 நாம் வாசிக்கிறோம். so the king Solomon became greater than all the kings of the earth in riches and in wisdom. 1 ராஜாக்கள் 10:23, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். And not only that, verse 24, அது மாத்திரமல்ல, வசனம் 24, it reads, all the earth was seeking the presence of Solomon to hear his wisdom which God had put in his heart. 24ஆம் வசனம், சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முன் தரிசனத்தை தேடினார்கள். He was getting so many gifts from others. அவன் மற்றவரிடத்திலிருந்து அநேக கிஃப்ட்ஸை பெற்றுக்கொண்டிருந்தான். Read that verse 25. 25ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். They brought every man his gift, articles of silver, gold, garments, weapons, spices, horses, mules, so much year by year. வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும்
பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். Name, fame, wealth. பெயர், புகழ், ஐஸ்வர்யம். I believe this is the turning point in his life to the worse. அவனுடைய வாழ்க்கை அழிவுக்காக ஒரு திருப்பு முனையாக இருந்த இடம் இதுதான் என்று நான் விசுவாசிக்கிறேன். He was greater in the eyes of others. மற்றவருடைய பார்வையிலே அவன் பெரியவனாய் இருந்தான். And everyone was seeking his presence. அவனுடைய பிரசன்னத்தை, தரிசனத்தை எல்லோருமே தேடினார்கள். And that's the danger for all of us. அது நம் எல்லோருக்குமே ஒரு அபாயம். Riches increasing. நம்மளுடைய ஐஸ்வர்யம் கூடிக்கொண்டே போகும் பொழுது, The man who loved the Lord, தேவனை அதிகமாய் நேசித்த ஒரு நபர், a man who said, I am but a child, நான் ஒரு சிறு குழந்தை என்று சொன்னவன், a man who said, Lord, I do not know anything, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் அறியேன் என்று சொன்ன ஒரு மனுஷன், man who had the simple and the pure devotion towards the Lord, now he started losing that. தேவனிடத்திலே ஒரு எளிமையான ஒரு தூய பக்தியை கொண்டிருந்த அந்த மனுஷன் இப்பொழுது அதை இழந்து கொண்டிருக்கிறான். All the riches, all the names and fames that he got, it says it changed the direction of his devotion. அவன் கொண்டிருந்த பேர், புகழ், ஐஸ்வர்யம் எல்லாமே அவன் வாழ்க்கையின் பாதையை மாற்றிக் கொண்டிருந்தது. Verse 11, chapter 11 verse 4. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். And it says, in the middle it says, his heart was not wholly devoted to the Lord his God. அதனால் கடைசியாக அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. He was not wholly devoted to the Lord. முற்றிலுமாக தேவனிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கவில்லை. And we read the sad verses from 6 onwards. 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். When he lost the devotion, அவன் தன்னுடைய அந்த பக்தியை அவன் இழந்த பொழுது, when he lost the simple and the pure devotion to God, he says Solomon did what was evil in the sight of the Lord and did not follow the Lord fully. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டிருந்த அந்த எளிய பக்தியை இழந்த பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்டது, கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். He built high places for Chemosh, the idols of Moab, and for Molech, the detestable idol of the sons of Ammon. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோருக்கும் மேடையை கட்டினான். Well, the Lord saw everything. இதை எல்லாம் தேவன் பார்த்தார். He did not withdraw his presence. தம்முடைய பிரசன்னத்தை அவர் விலக்கிக் கொள்ளவில்லை. But it says in verse 9, the Lord was angry. ஆனால் 9ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவன் மீது கோபமாயிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He was waiting. அவர் தேவன் காத்து கொண்டே இருந்தார். It's not just about Solomon, it's about the whole Israel. அது சாலமோனை குறித்து மாத்திரமல்ல, அது முழு இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படுகிறது. It's about our personal life, it's about our home and about our church. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தானது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறித்தானது, நம்முடைய சபை வாழ்க்கையை குறித்தானது. But if in our personal life we start losing our simple and pure devotion to the Lord, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய அந்த தூய எளிமையான பக்தியை நாம் இழக்க ஆரம்பிக்கும் பொழுது, the first thing that comes to our homes is idolatry. முதலாவதாக நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக வருவது அந்த விக்கிரக ஆராதனை. Yeah, we read when he lost the simple pure devotion to the Lord, he started worshiping idols. ஆகவே இந்த ராஜா அந்த எளிய தூய பக்தியை இழந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் முதலாவது நடப்பது அந்த விக்கிரக ஆராதனை. Yeah, we are not going to worship idols what the heathens do.
அந்த அந்நிய தேவ மனுஷர்கள் செய்வது போல நாம் விக்கிரகங்களை வழிபட போவதில்லை. There will come something else in the place of the Lord. ஆனால் தேவனுடைய இடத்திலே நாம் வேறொன்றை நாம் வைத்துவிட முடியும். It could be a sinful thing or it could be a sinless thing. அது ஒரு பாவமான ஒரு காரியமாக இருக்கலாம் அல்லது பாவமற்ற காரியமாகவும் கூட இருக்கலாம். Anything that takes our devotion, நம்முடைய பக்தியை எடுக்கக்கூடிய எந்த ஒரு இடமாக பொருளாக இருக்கலாம். could be a person or a thing, அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு நபராக இருக்கலாம். entertainment, அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம். anything that takes away our devotion to the Lord. நம்முடைய தேவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தியை எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம். That very thing is the idol of our life. அந்த காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக இருக்கும். A great idol in Christianity today, as we heard many times in the church, is the love of money. கிறிஸ்தவத்திலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விக்கிரகமாக நாம் சபையிலே அடிக்கடி கேட்கக்கூடியது பண ஆசை. Going after money. பணத்திற்கு பின்பாக செல்வது. Having our pure and simple devotion towards money. ஒரு தூய்மையான எளிமையான பக்தியை பணத்தின் மீது கொண்டிருப்பது. You don't have to have a pure and simple devotion towards money. Even a little devotion to money is enough. We are not wholeheartedly following the Lord. ஒரு தூய எளிமையான பக்தியை பணத்தின் மீது முற்றிலுமாக கொண்டிருக்காவிட்டாலும் கொஞ்சம் கொண்டிருந்தால் போதும். That lead to idolatry. அது விக்கிரக ஆராதனைக்கு நேராக நம்மை நடத்திவிடும். When we lose our simple and pure devotion, it leads us to idolatry. ஆகவே நாம் அந்த எளிமையான தூய பக்தியை இழக்கும் பொழுது விக்கிரக ஆராதனைக்கு நேராக நம்மை நடத்தும். And that was one sin the Israelites did again and again, and that's the one thing that made the Lord to send them to exile. இந்த ஒரு காரியத்தை தான் இஸ்ரவேலர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் செய்து கொண்டே இருந்தது நிமித்தமாக இந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேலர்களை தேவன் சிறைப்பிடிப்புக்கு அனுப்பினார். God was angry with them. தேவன் அவர்கள் மீது கோபமாய் இருந்தார். And he waited and he waited. அவர்களுக்காக காத்து கொண்டே இருந்தார். He sent so many prophets to warn them. அவர்களை எச்சரிக்கும்படிக்கு அநேக தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார். Draw them back to him, to the pure and simple devotion. அந்த எளிய தூய பக்திக்கு திரும்ப அவர்களை கொண்டு வரும்படி மிகவும் பிரயாசம் எடுத்தார். He wanted to have the throne of their hearts. அவர்களுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே அவர் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். Yeah, God is expecting the same thing even today. இன்றைக்கும் அதே காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். And since Solomon, it started with Solomon, and the following kings did not, many of the following kings after Solomon did not turn from their sin. சாலமோன் ராஜாவினிடத்திலே இப்படியாக ஆரம்பித்தது நிமித்தம் அவருக்கு பின்பாக வந்த அநேக ராஜாக்களிடத்திலே இதே காரியம் காணப்பட்டது. And finally, we read in Hosea. கடைசியாக ஓசியாவிலே நாம் வாசிக்கிறோம். And this idolatry, it led them to another evil. இந்த விக்கிரக ஆராதனை இன்னொரு காரியத்திற்கு நேராக நடத்தியது. We read in Hosea chapter 4 verse 12. ஓசியா 4:12 நாம் வாசிக்கிறோம். This idol, my people consult their wooden idol. என் ஜனங்கள் கட்டையினிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். It's a wooden idol in English it says. ஆங்கில வேதாகமத்திலே ஒரு கட்டையாக மர விக்கிரகம், மரத்தினாலே செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம். And it says in the same words, the spirit of harlotry has led them astray. அடுத்ததாக வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. Idolatry followed by harlotry. விக்கிரக ஆராதனைக்கு பின்பாக வேசித்தன ஆவி. They have played the harlot departing from their God. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். Harlotry is a picture of the worldliness.
வேசித்தனம் என்பது உலகத்தனமான ஆவியை கொண்டிருப்பது. It's loving the Lord at the same time loving the world. தேவனையும் அன்பு கூர்வது, உலகத்தையும் அன்பு கூர்வது. The worldly system. இந்த உலக தன்மையை, உலக அமைப்பை. I mean that means having the same value system which other people have, unconverted people have. மனம் மாறாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த உலக அமைப்பை போலவே நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு அமைப்பை கொண்டிருப்பது. It says they have played the harlot departing from the God. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். So I learned one cannot love the world without departing from the Lord. ஆகவே தேவனிடத்திலிருந்து வழி தப்பி போகாமல் உலகத்தின் மீது அவர்களால் அன்பு கூற முடியாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். If I am loving the world, நான் உலகத்தில் அன்பு கூறுகிறேன் என்றால், means I have departed from the pure and simple devotion towards the Lord. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கக்கூடியதான அந்த எளிதான தூய்மையான பக்தியிலிருந்து விலகிவிட்டேன் என்றே அர்த்தம். Let us think about it, brothers and sisters. ஆகவே இதை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. How much we try to love the Lord as well as the world. நாம் தேவனையும் இந்த உலகத்தையும் எவ்வளவாய் நாம் ஒன்றாய் சேர்த்து அன்பு கூற பார்க்கிறோம். What is my value system based on? என்னுடைய வாழ்க்கை முறை எதை குறித்து, எதை வைத்து நான் அமைத்திருக்கிறேன்? மதிப்பீடு. என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பீடுகள் எதை பொறுத்து இருக்கிறது? Is it the same way my unconverted relatives have? மனம் மாறாத என்னுடைய சொந்தக்காரர்கள் கொண்டிருக்கக்கூடிய அதே மதிப்பீடுகள் தான் எனக்கும் இருக்கிறதா? Yeah, for them money and health, wealth, that is so important. அவர்களுக்கு பணம், ஐஸ்வர்யம், சுகம், இதுதான் அவர்களுக்கு முக்கியம். And they make decisions based on money and wealth. I mean money and wealth. அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே பணத்தை வைத்தும் ஐஸ்வர்யத்தையும் வைத்தே அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள். Not based on God's will. தேவனுடைய வார்த்தையை வைத்து, அவருடைய சித்தத்தை வைத்து செய்வதில்லை. Not based on the pure devotion we have towards the Lord. தேவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்த பக்தி நிமித்தம் அவர்கள் தீர்மானம் செய்வதில்லை. Loving the world, loving the Lord. தேவனையும் உலகத்தையும் அன்பு கூர்வது. We cannot deceive ourselves, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே நாம் வஞ்சித்துக் கொள்ள முடியாது. 1 John chapter 2 very clearly says, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. 1 John chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். I'm not saying something new, but I'm saying what we have heard again and again. நான் எதையும் புதிதாக சொல்லவில்லை, நாம் மீண்டும் மீண்டுமாய் கேட்ட அதே வார்த்தைகளையே சொல்லுகிறேன். But this is what we have to hear again and again and judge ourselves. இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டுமாய் கேட்டு நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். If anyone, verse 15, do not love the world nor the things in the world, if anyone loves the world, the love of the Father is not in him. Verse 15, 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. The love of God in our hearts is the driving force for our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மை உந்தி தள்ளுவது நம் தேவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஒன்றே நம்மை உந்தி தள்ளுகிறது. When I love the world, it says the love of the Father will not be in me. நான் உலகத்தில் அன்பு கூறும் பொழுது பிதாவினுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் இல்லாமல் போகிறது. Then how will I have a pure and simple devotion to the Lord? அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அந்த எளிமையான தூய பக்தியை கொண்டிருக்க முடியும்? I think this John was writing what an evil it is to love the world.
ஆகவே யோவான் எழுதும் பொழுது இந்த உலகத்திலே அன்பு கூர்வது எவ்வளவு ஒரு பொல்லாதான காரியம் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். What an evil to have the same value system as the people of the world have. உலகத்தில் ஜனங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை குறித்தான அந்த மதிப்பீட்டையே நாமும் கொண்டிருப்பது எவ்வளவு ஒரு தீமையான காரியம் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். Hosea chapter 5 verse 4. ஓசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The spirit of harlotry, வேசித்தன ஆவி, as loving the world and loving the Lord. தேவனிடத்தில் அன்பு கூர்வது, உலகத்திலும் அன்பு கூர்வது. Loving money and loving God. பணத்தில் அன்பு கூர்வது, தேவனிடத்தில் அன்பு கூர்வது. Our Lord had said, very clearly, we cannot love God and mammon. நாம் உலக பொருள் மீதும் தேவன் மீதும் நாம் அன்பு கூற முடியாது என்பதை மிகவும் தெளிவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். But we want to act smart than God. ஆனால் நாம் தேவனை காட்டிலும் நாம் புத்திசாலியாக நடந்து கொள்ள பார்க்கிறோம். We think we can manage loving God and we can manage loving money. நாம் தேவனிடத்திலும் அன்பு கூர்ந்து பணத்திலும் அன்பு கூர்ந்து நாம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். But the Lord Jesus who created you and me, ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன், he said the truth. அவர் அந்த சத்தியத்தை சொல்லுகிறார். He is as if saying, I created you all. நானே உங்களை சிருஷ்டித்தேன். I created you in such a way that you cannot serve God and money at the same time. நான் உங்களை எப்படி சிருஷ்டித்திருக்கிறேன் என்றால் நீங்கள் ஒரே நேரத்திலே கிறிஸ்துவின் மீதும் பணத்தின் மீதும் அன்பு கூற முடியாத விதத்திலே நான் உங்களை படைத்திருக்கிறேன். But if I try that, I'll be a fool. ஆனால் அதை நான் முயற்சிப்பேன் என்றால் நான் ஒரு முட்டாளாக இருப்பேன். For a spirit of verse 4, Hosea 5:4, the spirit of harlotry is within them. வேசித்தன ஆவி, ஓசியா 5:4, வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. What is the mark of it? ஆகவே அதனுடைய அடையாளம் என்ன? And it says in the last part, they do not know the Lord. அதற்கு தொடர்ந்து சொல்லுகிறது, கர்த்தரை அறியார்கள். Yeah, we will not grow in the knowledge of God. நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர மாட்டோம். Yeah, the same Hosea says in chapter 4 verse 6. அதே ஹோசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, My people are destroyed for lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Because you have rejected knowledge. நீ அறிவை வெறுத்தாய். Because you loved the world. Spirit of harlotry was in them. நீ உலகத்தை நேசித்தபடியினால் அந்த வேசித்தன ஆவி உனக்குள்ளாக இருக்கிறது. There was idolatry. அங்கு விக்கிரக ஆராதனை. There was harlotry. அங்கு வேசித்தன ஆவி. You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Verse 6. 6ஆம் வசனம். This is terrible. இது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். Verse 6. 6ஆம் வசனம். They will go with their flocks and herds to seek the Lord, but they will not find him. 5:6. Hosea 5:6. Hosea 5:6. Okay. அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அவரை காண மாட்டார்கள். They will take offerings and sacrifices to the Lord. தேவனிடத்திலே செலுத்தும்படிக்கு காணிக்கையை அவர்கள் எடுத்து செல்வார்கள். They will put money in the offering box. காணிக்கை பெட்டியிலே பணத்தை போடுவார்கள். They will read the scriptures every day. அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பார்கள். They will pray regularly. அவர்கள் தினமும் ஜெபிப்பார்கள். But the Lord said they will not find him. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் என்னை காண மாட்டார்கள். It was not written to heathens, it was written to God's people, the Israelites. தேவனை அறியாத ஜனங்களுக்கு எழுதப்படவில்லை. இந்த வார்த்தையானது தேவனை அறிந்த இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டது. And the last part it says he has withdrawn from them. கடைசியாக 6ஆம் வசனத்திலே அவர்களை விட்டு விலகினார் என்று நாம் வாசிக்கிறோம். I believe that is what happened in the Laodicean church also. லவோதிகா சபையிலும் இதே காரியம்தான் காணப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். There is pride. அங்கு பெருமை. We read in 5:5. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It speaks about the pride of Israel. இஸ்ரவேலின் அகந்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். That's why the Lord withdrew from the Laodicean church, because of the pride, spiritual pride. இதே காரியத்தின் நிமித்தமாக, ஆவிக்குரிய அகந்தை காணப்பட்டது நிமித்தமாக கிறிஸ்து லவோதிகா சபையிலிருந்து விலகினார்.
how the devil trying to take away our simple and pure devotion to the Lord. எவ்வளவு சாத்தான் நாம் கொண்டிருக்கக்கூடியதான அந்த எளிமையான தூய பக்தியை அவன் எடுக்க பார்க்கிறான். Brothers and sisters, we must realize that the devil is targeting our pure and simple devotion to the Lord. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை நினைவில் கொள்ளுங்கள். சாத்தான் எப்பொழுதுமே நாம் கொண்டிருக்கக்கூடியதான அந்த எளிமையான அந்த தூய்மையான பக்தியை அவன் எடுக்கவே அவன் நம்மீது தாக்கம் செய்கிறான். If we are of this world, நாம் இந்த உலகத்திற்குரியவர்களாக இருப்போம் என்றால் we will not find him. நாம் அவரை காண மாட்டோம். We can do all the religious works, things we can do, but we will not find him. நாம் இந்த கிறிஸ்துவ மதத்திற்கு உட்பட்ட எல்லா காரியங்களையும் நாம் செய்யலாம், ஆனால் நாம் கிறிஸ்துவை காண மாட்டோம். I want to show what the Lord Jesus said in John 8. யோவான் 8 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The Lord said, I am not of this world. நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. But the Lord told the people around him, you are from below, you from the earth. Verse 23. 23ஆம் வசனத்திலே நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. And so the Lord said, you will die in your sins, you will not find me. ஆகவே நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். I think in the previous chapter verse, it's the same, all in the same context. Chapter 7 and chapter 8. So 7ஆம் 8ஆம் அதிகாரம், இது எல்லாமே ஒரே பொருள் கொண்ட அதிகாரங்கள். The same context. And chapter 7 verse 34. 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், you will seek me and will not find me. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். Where I am you cannot come. நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது. I am not of the world. நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. Are we different from our worldly relatives? நாம் நம்முடைய உலகத்தில் உள்ள சொந்தக்காரர்களை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோமா? The way we behave in our home, is it different from the worldly relatives, unconverted relatives? நாம் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலே நடந்து கொள்ளக்கூடிய விதம் நம்மளுடைய மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்களை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்கிறதா? Do I give the same importance which they are giving? அவர்கள் கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை நானும் கொடுக்கிறேனா? Then if I am doing so, I am from the earth. நான் அப்படியே செய்வேன் என்றால் நான் இந்த பூமியிலிருந்து உண்டானவன். I am from below. நான் கீழிருந்து தாழ்மையிலிருந்து தாழ்விலிருந்து உண்டானவன். If I fight, நான் சண்டை போடுவேன் என்றால், John 18 யோவான் 18 verse 36, 36, the Lord said, my kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. If my kingdom were of this world, my servants would be fighting. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். See, these are the indications that tells me that I am decreasing in my simple and pure devotion to the Lord. என்னுடைய அந்த எளிமையான தூய பக்தியிலிருந்து நான் குறைந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதுதான் இந்த காரியங்கள் எல்லாம். The Lord wants none of us to lose that pure and simple devotion. நாம் யாருமே நம்முடைய அந்த எளிமையான தூய பக்தியை இழந்து விடக்கூடாது என்பதிலே அவர் மிகுந்த விருப்பமாய் இருக்கிறார். He wants that we should grow in the pure and simple devotion. அவருடைய முழு லக்கும் குறிக்கோளும் நாம் அந்த எளிமையான தூய பக்தியிலே வளர வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. And he knew that we may fall when we lose that devotion. நாம் விழுந்து அந்த தூய பக்தியை நாம் இழந்து விடுவோம் என்பதை அவர் அறிந்து, and so he says, அப்படி அறிந்து அவர் சொல்லுகிறார். Deuteronomy verse chapter 4, உபாகமம் 4ஆம் அதிகாரம் in verse 25 onwards,
25ஆம் வசனத்திலிருந்து he says, if your fathers act corruptly and make an idol. 25. 25 நீங்கள் யோர்தானை கடந்து You can simply translate. If you act corruptly and make an idol, நீங்கள் மோசமாய் நடந்து ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுவீர்கள் என்றால், and do evil in the sight of the Lord, தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்வீர்கள் என்றால், verse 26, the Lord said, you will surely perish quickly from the land. நீங்கள் நிச்சயமாக இந்த பூமியிலிருந்து அழிந்து போவீர்கள். The Lord will scatter you. தேவன் உங்களை சிதறடிக்க பண்ணுவார். Yeah, he did it. ஆகவே அவர் செய்தார். He did the Israelites. அவர் இஸ்ரவேலரிடத்திலே அதை செய்தார். And before that we read in Ezekiel 10, the glory of the Lord departed from the temple. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்திலிருந்து விலகிற்று என்று நாம் வாசிக்கிறோம். The presence of God went away from the temple. தேவனுடைய பிரசன்னம் தேவனிடத்தில் தேவ ஆலயத்திலிருந்து விலகும் பொழுது the structure was, it went away. அது விலகி போனது. The structure of the temple was there. அந்த தேவாலயத்தின் அமைப்பு அப்படியே இருந்தது. The presence of God was not there. ஆனால் தேவ பிரசன்னம் அங்கில்லை. But the Lord says, even if you did something evil in my eyes, ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாலும், but from there, verse 29, from there, if you will seek the Lord your God, you will find him, if you search for him with all your heart and all your soul. 29ஆம் வசனம், ஆனால் அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். Brothers and sisters, you may be in a place like this, away, losing the devotion you had once for the Lord. You might have left the first love, but the Lord is calling today. From there, from where you are, if you will seek me with all your heart, you will find him. நீங்கள் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இடத்திலே தேவனுடைய அந்த அன்பு பிரசன்னத்தை இழந்தவர்களாய் தூரமாய் காணப்பட்டு இப்பொழுது நீங்கள் அங்கே இருந்து அவர்களை தேடுவீர்கள் என்றால், முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். Verse 31, for the Lord your God is a compassionate God. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். He will not fail you nor destroy you. Now forget the covenant with your fathers which he swore to them. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். Yes, he wants us to come back to him. ஆகவே தேவன் அவரிடத்திலே நாம் திரும்ப வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants all of us to come back to that simple and pure devotion to God. நாம் எல்லோருமே அந்த எளிமையான தூய பக்தியிடத்திலே நாம் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். I want to read these words from Isaiah chapter 30 verse 18. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Isaiah 30:18. ஏசாயா 30:18. I want to read it from the Living Bible. லிவிங் வேதாகமத்திலிருந்து மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். If you feel you are away from God, நீங்கள் தேவனிடத்திலிருந்து தூரமாக இருக்கிறீர்கள் என்று உணர்வீர்கள் என்றால், if you feel your devotion to him is decreasing, தேவன் மீது கொண்டிருக்கக்கூடியதான அந்த பக்தி குறைந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், this is the words. இந்த ஒரு வசனம், verse 8, I want to read it from the Living Bible. லிவிங் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசிக்கிறேன். The Lord still waits for you to come to him so he can show you his love. தேவன் conquer you to bless you. தேவன் நீங்கள் அவரிடத்திலே ஆண்டவர் அவரிடத்திலே நீங்கள் திரும்பி வரும் பொழுது he still waits for you to come to him. அவரிடத்திலே நீங்கள் திரும்பி வரும்படி அவர் இன்னும் காத்துக்கொள்வார், to bless you, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. For the Lord is faithful to his promise. Blessed are all those who wait for him to help them. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளவர். அவருக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அவரிடத்திலே உதவியை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கக்கூடியவர் ஜனங்கள் பாக்கியவான்கள். Let us keep that pure
and simple devotion to the Lord. ஆகவே அந்த தேவனிடத்திலே நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த எளிமையான தூய பக்தியை நாம் காத்துக்கொள்வோம். As we read in Revelation 22:1, வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 நாம் வாசித்தது போல, let our God and the Lamb of God be on the throne of our hearts, the throne of our homes, and the throne of the church. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய தனிப்பட்ட, நம்முடைய சபை வாழ்க்கையின் சிங்காசனத்திலே அவர் என்றென்றைக்கும் இருக்கட்டும். Let's give that honor to him. அவருக்கே நாம் எல்லா கணத்தையும் நாம் கொடுப்போம். Amen. ஆமென்.